அறிவோம் நன்றாழ்க குருவாழ்க குருவே துணை. சுப மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இப்பொழுது நம்ம யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களும் இதை பொறுமையாக நிதானமாக இதை கேட்டால் உங்களுடைய குடும்பத்துக்கு இது ஒரு நல்ல பலன் என்று இந்த பதிவை உங்களுக்கு நான் சமர்ப்பணம் செய்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, திருச்செங்கோட்டுல அர்த்தநாரீஸ்வரருடைய ஆலயத்தினுடைய மகிமை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்ப இந்த அர்த்தநாரீஸ்வரருடைய கோயில் ஒரு மிகப்பெரிய ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ஆதி காலத்துல இருந்து ஒரு தெய்வ சக்தியால ஆண் பாதி பெண் பாதியாக சத்தியும் சிவனுமாக இந்த இடத்துல சுயம்பு வடிவத்துல அர்த்தநாரீஸ்வரர் இங்க குதிகொண்டு எல்லா மக்களுக்கும் அருளாசி தந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த அர்த்தநாரீஸ்வரருடைய கோயில்ல என்ன ஒரு மகிமைன்னு கேட்டீங்கன்னா, சதய நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறவங்க அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு வந்துட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோயிலே ராஜநாகன் ஆதி காலத்துல இருந்தே 60ஆம் பள்ளம் என்று பொருள். இந்த 60ஆம் பள்ளம் அப்படின்னா என்னன்னா, 60 அடியில ஒரு பாம்பு சிலைய ஒரே பாறாங்கல்லுல ஒரே சிலையா செதுக்கி ராகு கேது தோஷம் உள்ளவர்கள், ராகு கேது திசை நடக்கக்கூடியவர்கள், இவங்களை எல்லாம் இந்த சாமிக்கு பாலாபிஷேகம் பண்ணி இந்த ராகு கேது சிலையை பிரதிஷ்டை பண்ணிட்டு போனால், இந்த ராகு கேதை கும்பிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு நட்சத்திர தோஷ நிவர்த்தியாகும், ராகு கேது தோஷ நிவர்த்தியாகும். இந்த மகிமை 60ஆம் பள்ளம்னா 60 படிக்கு பக்கத்திலேயே அர்த்தநாரீஸ்வரர் கோயில்ல இந்த ராகுகேது சிலை இங்க இருக்கு. இது மகா சக்தி வாய்ந்த ராகுகேது. ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்குள்ள ராகு, 7ஆம் இடத்துல ராகு, 2ல ராகு, 8ல ராகு, அதே போல லக்னத்துல கேது, 7ல கேது, 2ல கேது, 8ல கேது. இப்படி உள்ளவங்க இந்த ஆலயத்தினுடைய மண்ணை மிதிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு முன்ஜென்மத்துல யாராவது பாம்படிச்சு கொண்ட சாபம் நிவர்த்தியாகும். உங்களுக்கு ஜாதகத்துல திருமணமே தடையாயிட்டு இருக்குது, இது ஏதாவது ஒரு ரூபத்துல இந்த தடையை நீங்க நிவர்த்தி பண்ணணும்னு சொன்னா இந்த கோயிலுக்கு நீங்க தேங்காய் பழம், பூ மாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல உள்ள திருமண தடை தோஷம் அன்றோடு நிவர்த்தியாகும். அப்போ இந்த ஜாதகம் இப்ப என்னன்னா, திருச்செங்கோட்டுல அந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயில்ல மிகப்பெரிய அதிசயங்கள் நிறைய. 3 கொடிக்கம்பங்கள் ஒரே கோயில்ல ஒரு கொடிக்கம்பம் தான் நீங்க பார்க்க முடியும். இந்த ஊர்ல அர்த்தநாரீஸ்வரருடைய கோயில்ல பாத்தீங்கன்னா 3 கொடிக்கம்பம் இருக்கும். சிவன் இருக்கிற இடத்துல பெருமாள் இருக்காது. இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் கோயில்ல சத்தியும் சிவனுமா வடிவமா, சிவனும் பார்வதியும் ஒரே உடம்புல 50,000 வருஷம் தவம் பண்ணி சிவனுக்கே சக்தி கொடுத்ததா ஒரு சரித்திரம் உண்டு. அப்போ அந்த இடத்துல சத்தியும் சிவனுமா இருக்காங்க. இங்க திருச்செங்கோடு என்ன பேர் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அது செங்கோடு. ராஜாக்கள் மன்னர்கள் காலத்துல திருங்கிற பட்டம் கொடுத்ததுனால அது திருச்செங்கோடு. அப்ப திருச்செங்கோட்டுல செங்கோட்டு வேலவன் சொல்லி முருகர் இந்த இடத்துல தத்துருவமா காட்சி கொடுக்கிறார். அதனால செங்கோட்டு வேலவன் யாரெல்லாம் விருச்சிக லக்கணம், விருச்சிக ராசி, மேச லக்கணம், மேச ராசிக்காரங்க செவ்வாயுடைய ஆதிக்கம் இந்த கோயில்ல ரொம்ப பவர் ஜாஸ்தி. அதனால நீங்க அந்த கோயிலுக்கு சாமிக்கு அரளிப்பூ மாலை வாங்கி, நீங்க சாமிக்கு தேங்காய் பழம், பூ மாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி நீங்க சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா நீங்கும். அந்த செங்கோட்டு வேலன் முருகரையும் நீங்க அங்க தரிசனம் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தபடியா சத்திய சிவனையும் பார்த்துட்டீங்க. அதே போல இந்த இடத்துல நாகருக்குன்னே சன்னதி இருக்கு. அதனாலதான் சதய நட்சத்திரக்காரர் இந்த இடத்துக்கு வந்துட்டு போங்கன்னு சொன்னேன். வாழ்க்கையில ஒரு முறை 27 நட்சத்திரம் இருக்கு. அதுல சதய நட்சத்திரக்காரர் மட்டும் இந்த இடத்துக்கு அவங்களுடைய நட்சத்திர தோஷத்தை நிவர்த்தி பண்ணணுதான் ஆதி காலத்திலேயே கல்வெட்டால எழுதப்பட்ட இடம். அதனால இந்த இடத்துல ஒரு நட்சத்திர தோஷம் கட்டாயம் உண்டு. இது நீங்க கண்டிப்பா இந்த கோயிலுக்கு நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும். அப்போ சதய நட்சத்திரத்தன்னைக்கு சதய நட்சத்திரக்காரர் வந்தாங்கன்னா இந்த கோயில்ல விளக்கேத்தி வச்சு ராகு திசை 18 வருஷம் 18 விளக்கேத்தி ராகு காலத்துல பூஜை பண்ணிட்டு போனாங்கன்னா ராகுக்கு ஒரு மிகப்பெரிய தோஷம் உங்களுடைய குடும்பத்தை விட்டே நிவர்த்தி. அதே போல இங்க பெருமாள் சன்னதி உண்டு. இந்த பெருமாள் சன்னதியில் என்னன்னா குங்கும அர்ச்சனை உண்டு.
உங்க ஜாதகத்துல யாருக்கெல்லாம் புதன் சரியில்லாம இருக்கிறதோ, ஒரு முறை கல்வியில உங்க பொண்ணு படிக்காம இருந்தாலோ, கல்வியில படிச்சு ஞாபக மறதி இருந்தாலோ, அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பெருமாள் என்பது புதனுடைய ஆதிக்கம். புதன் என்பது கல்விகாரன். அதனால இந்த கல்விக்கு அதிபதி இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு புதன் ஸ்தலமா இருக்கிறதுனால பெருமாளுடைய ஆலயத்துல போய் குங்கும அர்ச்சனையும் கல்கண்டு வாங்கி நீங்க திருச்செங்கோட்டுல அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு பின்புறமாக அந்த சன்னதி உள்ளது, அந்த ஆலயத்துல போய் நீங்க ஒரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. அதே போல 64 நாயனமார்கள் இந்த இடத்துல 63 நாயனமார்கள் இந்த இடத்துல இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல எடிட்டர் நீங்க சரி பண்ணிக்கணும். 64 நாயனமார் இல்ல, 63 நாயனமார்கள் இந்த இடத்துல இருக்காங்க. இந்த 63 நாயனமார்களுக்கும் வாழ்க்கையில ஒரு முறையாவது முன்னோர்கள் அந்த காலத்துல சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிமார்களும் மகான்களும் எல்லாரும் உருவாக்கி வச்சதான் ஒரே கல்லுல 63 நாயன்மார்களுடைய ஒவ்வொரு கல்லிலையும் சிலை செய்து நம்ம திருச்செங்கோட்டு சன்னிதானத்துல இருக்கு. ஒரு முறை குடும்பத்துல கஷ்டம் இருந்ததுன்னா 63 நாயன்மார்களுக்கு ஒரு துண்டு வாங்கி சாமிக்கு ஒரு தேங்காய் பழம் மாலை அர்ச்சனை வச்சு நீங்க 63 நாயன்மார்களுக்கு விளக்கேற்றி பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா 7 ஜென்ம பாவம் நிவர்த்தியாகும். அப்பேற்பட்ட ஸ்தலம் திருச்செங்கோடு நம்ம அர்த்தநாரீஸ்வருடைய ஆலயம். இந்த அர்த்தநாரீஸ்வருடைய ஆலயத்துல இந்த மாதிரி ஆலய வழிபாடுகள்லாம் நீங்க செய்துட்டு இந்த அங்க குபேர லட்சுமி இருக்கு. இந்த குபேர லட்சுமி கிட்ட என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்கெல்லாம் பண கஷ்டம் மன கஷ்டம் இருக்கிறதோ, வீட்டுல காசு தங்காம இருக்கிறதோ, அது எல்லாத்தையுமே நீங்க சரிப்படுத்தணும்னா குபேர லட்சுமி கிட்ட கொண்டு போய் நீங்க 1 ரூபா வச்சு அந்த பணத்தை மஞ்சள் துணியில முடிஞ்சு நீங்க பீர்வால வச்சீங்கன்னா அன்னையில இருந்து உங்களுக்கு வீட்டுல காசு என்னைக்கு தங்க ஆரம்பிக்கும். இது எல்லாம் பண்ணிட்டு 3 கொடிக்கம்பத்திலையும் உங்களுடைய பாதத்தை தொட்டு அந்த சாமியுடைய பாதத்துல நீங்க மனதார நீண்ட தூரம் விழுந்து கும்பிட்டு இந்த ஸ்தலத்தை ஒரு 7 முறையோ அல்லது முடிஞ்சா 9 முறையோ அல்லது 11 முறையோ இந்த ஸ்தலத்தை சுத்தி இந்த மூலஸ்தானத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுத்தி எல்லா சுவாமிகளுக்குமே தேங்காய் பழம் பூமாலை வாங்கி அர்ச்சனை பண்ணி இந்த அர்த்தநாரீஸ்வருடைய கோயில்ல நீங்க பூஜை வச்சு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மெல்லாம் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி உருவாகும். இது நம்ம திருச்செங்கோட்டுல அர்த்தநாரீஸ்வரருக்கு இருக்கக்கூடிய ஒரு சக்தி. இந்த ஆலயத்தை பத்தி தெரியாதவங்க நெட்ல அர்த்தநாரீஸ்வரர் திருச்செங்கோடுன்னு போட்டீங்கன்னா இது கண்டிப்பா உங்களுக்கு இந்த விலாசத்தை கிளியரா கொண்டு வந்து விட்டுரும். இது உலக மக்கள் அனைவருமே இதை நம்ம தெரிஞ்சுட்டு யாரெல்லாம் சதய நட்சத்திரக்கா இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஒரு முறை திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை கும்பிடலாம். இதுல ஒரு அதிசயம் இந்த ஊர்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, திருச்செங்கோட்டுல மலையில மாதம் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வரக்கூடிய அனுகிரகம் இந்த ஆலயத்துல உள்ளது. இந்த கிரிவலத்துல என்ன அப்படி ஒரு சக்தின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சுத்தி வரும்போது 2 கையில 2 எலுமிச்சம்பழத்தை கையில் எடுத்து எனக்கு நடக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் சித்தியாகன்னு சொல்லி யாருகிட்டையுமே ஒருவருக்கு ஒருவர் பேசாம இந்த மலையை சுத்தி அந்த சாமி அந்த 2 எலுமிச்சம்பழத்தை நீங்க வீட்டுக்கு கரெக்டா கொண்டு போய் மஞ்சள் துணியில முடிஞ்சு வச்சுட்டீங்கன்னா அடுத்த 30 நாள்லயே அது மாற்றம் தெரியும். அதுல இருந்து உங்களுடைய தொழில், குடும்பம், வாழ்க்கை, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம், கோர்ட்டு பிரச்சனை, சட்டச்சிக்கல் பிரச்சனைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நிவர்த்தி, இந்த மாதிரி குழந்தைங்க படிக்காம இருக்கிறவங்களுக்கு கல்வி விருத்தி, இந்த மாதிரி செய்யும் தொழில லாபமே இல்லைன்னு இருக்கிறவங்களுக்கு லாபம், இப்படி எல்லாம் விசித்திரமான தெய்வம் இந்த தெய்வம். அதனால மாதம் மாதம் இந்த திருச்செங்கோட்டுல வாழக்கூடியவங்களும் சரி, ஒரு 7 பௌர்ணமிக்கு தொடர்ந்து அவங்க சுத்தி சாமி கும்பிட்டு வந்தால் அன்னையோட 7 ஜென்மம் பாவம் நீங்கன்னு அந்த காலத்தை புராண நூல்ல இருக்கு. கண்டிப்பா ஒரு முறை திருச்செங்கோட்டு மண்ணுக்கு நீங்க வந்துட்டு போங்க. உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இடமா மாறிடும். இதற்கு அங்க இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறவங்க ஆஞ்சநேயர் வழிபடுறதுக்காக ஆஞ்சநேயர் வடிவத்துல நம்மளுக்கு ஜீவராசிகள் எல்லாம் இருக்குது. வரும்போது வெறுங்கையில வராம பழம், அதுக்கு உண்டான தண்ணீர், இது எல்லாமே ஆஞ்சநேயருக்கு நீங்க பலதானம் கொடுக்கறதுக்காக திருச்செங்கோட்டு மலையில ஆயிரக்கணக்கான ஆஞ்சநேயர் இருக்காங்க. வரும்போது தண்ணியும் பழமும் அதுக்கு உண்டான உணவும் கொண்டு வயிறார அவங்களுக்கு ஒரு அன்னதானம் பண்ணுங்க. அவங்க வாழ்த்தா உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும். இது எல்லாம் திருச்செங்கோட்டுல வந்தீங்கன்னா இந்த அதிசயத்தை எல்லாத்தையுமே உங்களால பார்க்க முடியும். ஒரு மிகப்பெரிய அதிசயம், ஒரு பொக்கிஷமான விஷயம்.
இந்த உலகத்துல எங்கேயும் தேட கிடைக்காத ஒரே செல்வம் நம்ம திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வருடைய ஆலயம். இந்த ஆலயத்தை நல்ல விதமா இந்த பதிவை நீங்க கேட்டு சுபம் மாரிமுத்துன்னு யூடியூப்ல போனீங்கன்னா நிறைய உங்களுக்கு பதிவுகள் கொடுத்துருக்கேன். கீழே நம்பர் போயிட்டு இருக்குது. ஆன்லைன்லயே நான் ஜாதகம் பார்க்குறேன். நீங்க அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க விசாரிச்சு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கலாம். இன்னும் நிறைய இந்த பதிவுகள் நான் கொடுக்குறேன். நீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு உண்டான தீர்வு உங்களுக்கு கொடுக்குறேன். அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு கண்டிப்பா நீங்க போயிட்டு வாங்க. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை என்று சொல்லி சுப மாரிமுத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.